பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி நில மோசடி தொடர்பாக நிலம் வாங்கியவரிடம் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. நிலம் வாங்கிய சேதுபதி, சாட்சி கையொப்பமிட்ட பிரமுகர் ஆகியோரிடம் தற்போது விசாரணை நடைபெறுகிறது. இவ்விவகாரத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் 3வது நாளாக விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தி: பழனி அருகே டிகேஎன் புதூரில் உள்ள சேதுபதியின் வீட்டில் சிபிசிஐடி போலீஸ் சோதனையும் நடத்துகிறார்கள். சாட்சி கையொப்பமிட்ட திமுக 27வது வார்டு செயலர் லட்சுமண் அவரிடமும் தற்போது விசாரணை நடைபெறுகிறது. பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் நில மோசடி தொடர்பாக நிலம் வாங்கியவரிடம் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆறுமுக பாண்டி இணைந்திருக்கிறார். ஆறுமுக பாண்டி, மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. யாருகிட்ட எல்லாம் இன்னைக்கு விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது? இனி இதனைத் தொடர்ந்து யாரெல்லாம் இந்த விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட வாய்ப்பு இருக்கிறது? இந்த பழனி கோயில் நில மோசடி விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் தங்களோட 3ஆம் நாள் விசாரணையை தொடங்கியிருக்காங்க. திண்டுக்கல், நெல்லை உட்பட பல்வேறு இடங்கள்ல சோதனை நடந்துகிட்டு இருக்கு. அதிகாலை முதலே திண்டுக்கல் அவர் சார்பதியோட ஜஸ்டின் மணிகண்டன் வீட்டில் காலை அதிகாலை முதலே அங்க திண்டுக்கல்லில் சோதனை நடைபெற்ற நிலையில் பழனியில் நிலத்தை வாங்கியதாக கூறப்படும் சேதுபதி என்பவர் வீட்டில், அவர் தோட்ட வீட்டில் டிகேஎன் புதூர் இருக்கிறது பழனி அருகே, அங்கு சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவருக்கு சாட்சி கையெழுத்திட்ட லட்சுமணன் என்பவர் வீட்டிலும், ரூபோர்பட்டியில் உள்ள மற்றொரு வீட்டிலும் சோதனை நடந்துட்டு இருக்கு. மொத்தமாக திண்டுக்கல், ஒட்டச்சத்திரம், பழனி என 6 இடங்களில் சிபிசிஐடி போலீசார் தனித்தனி குழுக்களாக பிரிந்து அதிகாலை முதலே சோதனையில் ஈடுபட்டு வர்றாங்க. நிலம் வாங்கியவர் அவரிடம் விசாரணை நடைபெறுகிறது அப்படின்ற தகவலும் இருக்கிறது. என்னென்ன கோணங்களில் விசாரணை நடைபெறுகிறது? நிலம் வாங்கியவர் உடன் சாட்சியாக இருந்தவர்கள், அவர்கள் குறித்த விவரம் என்ன ஆறுமுக பாண்டி? நிலம் வாங்கியதாக சேதுபதி, வெள்ளத்துறை ஆகிய இருவர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. ஆனால் அவங்க சம்பந்தப்பட்ட அவங்களுடைய தோட்ட வீட்டிலோ அல்லது அவர் வீட்டிலோ யாரும் இல்லை. அவங்க வீட்டுல போய் நேரடியாக அவங்க வீட்டுல சோதனை மேற்கொண்டிருக்காங்க. வீட்டுல என்னென்ன ஆவணங்கள் இருக்கு, வேற எதுவும் ஆதாரம் எதுவும் கிடைக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்திருக்காங்க. வீட்டுல யாருன்ற தகவலை போலீசார் சொல்றாங்க. அங்கிருந்து ஹெல்ப்மோட்ட எழுதி வாங்கிட்டு போயிருக்காங்க. வீடியோ ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கிட்டு போயிருக்காங்க. என்ன நடந்துச்சு, யார் வருவா என்பது இடுமன் கோயில் அருகே உள்ள லட்சுமணன் என்பவர் வீட்டிலும் சென்று பார்த்தபோது அதிகாலை மொழி அவர் வீட்டில் உறவினர்கள் தான் இருந்திருக்காங்க. லட்சுமணன் வீட்டில் இல்லைன்னு சொல்றாங்க. அங்கேயும் சோதனை மேற்கொண்டிருக்காங்க. சம்பந்தப்பட்ட இந்த வழக்கு தொடர்புல யாருமே அவங்க வீட்டுல இல்லைன்றதான் முக்கியமான விஷயமா இருக்கு. விவரங்களுக்கு நன்றி ஆறுமுக பாண்டி.